அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு பல முக்கியமான அறிவிப்புகளையும் சில எக்ஸாமுக்கான சிவி பேஸ் டூ கவுன்சிலிங் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த குரூப் 2 உடைய இன்டர்வியூ போஸ்டினுடைய பேஸ் டூ கவுன்சிலிங்குடைய யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே முன்னரே சொன்ன மாதிரி குரூப் 2 உடைய இன்டர்வியூ போஸ்டினுடைய எல்லா ப்ராக்ரஸும் முடிஞ்ச பிறகு தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுடைய கவுன்சிலிங்கை ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டில் பேஸ் 1 கவுன்சிலிங்கில் தேர்வாகி பேலன்ஸ் உள்ள அந்த வேக்கன்சிக்கு பேஸ் 2 கவுன்சிலிங்க்கு இன்றைக்கி அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ இந்த பேஸ் 2 கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அவங்க அடுத்த கட்டமாக நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங்கை ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த குரூப் 2 உடைய இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு செகண்ட் கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. என்றைக்குன்னா மார்ச் 5. ஸோ அந்த இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு திரும்ப கவுன்சிலிங் வைப்பாங்க. கவுன்சிலிங் வச்சு முடிஞ்ச பிறகு அவங்களுடைய டோட்டல் ஓகே ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய யாரெல்லாம் இதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ இந்த பேஸ் 2 கவுன்சிலிங் பேஸ் 2க்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இமெயில் மூலமாகவும் எஸ்எம்எஸ் மூலமாகவும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அவங்க இன்டர்வியூக்கு வந்தால் போதும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த எண்கள் கொண்டவங்க மட்டும்தான் இந்த பேஸ் 2 கவுன்சிலிங்க்கு அவங்கள இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபிசிக்கல் சிவியும் ஓரல் டெஸ்ட்டும் இருக்கும். எங்கன்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில். ஸோ இந்த நம்பரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இது வரைக்கும் அவங்க அப்ளை பண்ண அந்த ஏஜ் சர்டிஃபிகேட், பிடபிள்யூ இருந்தால் அந்த சர்டிஃபிகேட், பிஎஸ்டிஎம், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்க கொண்டு இந்த ஓரல் டெஸ்ட்டை அவங்க அட்மிட் பண்ணணும். அவங்க கேட்கக்கூடிய தேவையான சர்டிஃபிகேட்டை அவங்க அங்கே ப்ராப்பராக காமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு வராமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய இது. ஸோ குரூப் 2 உடைய இன்டர்வியூ எக்ஸாமுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ இந்த பேஸ் 2ல் அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இன்னொன்று மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுக்கு பிறகு தான் நம்மளுடைய இது ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட் தான் ஃபஸ்ட்டு. இன்டர்வியூ போஸ்ட்டு ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான அந்த மற்ற டீட்டெயிலாம் வெளியே வரும். ஏன்னா இப்போ இன்டர்வியூ போஸ்ட்டில் யாரெல்லாம் பங்கு பெற்று போஸ்டிங் இல்லாமல் இருப்பாங்களோ அவங்களுக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த ஃபிசிக்கல் சிவிக்கு ஓரல் டெஸ்ட்டுக்கு, அதாவது ஓரல் டெஸ்ட்டும் அன்றைக்கி தான், ஃபிசிக்கல் சிவி அன்றைக்கி தான், அதை தேர்வு செய்யப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு என்றைக்கு அந்த மார்ச் 5லேயே யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் அவங்க வெளியிட்டுருவாங்க. ஒரு கவுன்சிலிங்கோ இல்லை இன்டர்வியூ முடிஞ்ச உடனே யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயிலை டிஎன்பிஎஸ்சி அன்றைக்கே வெளியிட்டுருவாங்க. ஸோ அதனால் மார்ச் 5 தெரிஞ்சிடும் யாரெல்லாம் இந்த இன்டர்வியூ போஸ்ட் லிஸ்ட்டு ஃபைனலைஸ் ஆயிரும். ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு தான். 47 வேக்கன்சி இருக்குது. எதில் அப்படின்னா, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் இன் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அண்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் இன் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த அன்ஃபீல்டு வேக்கன்சிக்கு தான் 1:2 1:3 ரேஷியோவில் பேஸ் 2 உடைய இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதான் இப்போ நீங்கள் பார்க்குறது. தேங்க்யூ.